கடினமான விஷயங்களை செய்வது ஏன் சாத்தியமற்றதாக தோன்றுகிறது? ஏன்? காரணம் என்ன? அதை எப்படி மாற்றுவது போன்ற உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த முழு வீடியோவில் உள்ளது. நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில நிறைய ஆசைகள் இருக்கு. படிக்கணும், வேலைக்கு போகணும், உடம்ப கவனிக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். ஆனா அதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். நம்மளே அதை தள்ளி போட ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு பண்ணலாம், இன்னைக்கு மனசே வரல, இப்ப இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்படியே நாட்கள் போகும். அப்புறம் மனசுக்குள்ள ஒரு சத்தம் வரும், நீ எதுவுமே செய்ய மாட்டியா, உனக்குள்ள டிசிப்ளின் இல்லையான்னு. இதுதான் குற்ற உணர்வு. நம்ம சோம்பேறிகள் இல்ல, ஆனா அப்படி உணர வைக்கப்படுகிறோம். இதுக்கு காரணம் நம்ம மூளை. நம் மூளை எப்போதும் கஷ்டமான விஷயங்களை தவிர்க்கவே விரும்பும். நாம் கடினமான அல்லது பெரிய இலக்குகளை நினைக்கும் போது நம் மூளையின் உணர்ச்சி பகுதி பயந்து அதை தவிர்க்கச் சொல்கிறது. ஆனால் அறிவுபூர்வமான பகுதி அதை செய்யச் சொல்கிறது. இந்த இரண்டுக்கும் நடக்கும் போட்டியில்தான் நாம் சோம்பேறித்தனமாகி விடுகிறோம். அதனால்தான் ஒரு முக்கியமான வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் நாம போன் ஸ்க்ரால் பண்றோம், வீடியோ பார்க்கிறோம் அல்லது தூங்கிடுறோம். இது சோம்பேறித்தனம் இல்ல, இது மூளையின் இயல்பு. அப்போ இதுக்கு தீர்வுதான் என்ன? உங்கள் மூளையை ஏமாற்ற வேண்டும். அதாவது மிகவும் எளிதான ஒரு விஷயத்திலிருந்து தொடங்க வேண்டும். அது எவ்வளவு எளிதாக இருக்க வேண்டும் என்றால் அதில் நீங்கள் தோல்வியடையவே முடியாது என்ற அளவில் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு 2 மணி நேரம் படிக்க நினைப்பதற்கு பதில் வெறும் 5 நிமிடம் படிப்பதில் தொடங்குங்கள். இது ஒரு வீடியோ கேம் போன்றது. எடுத்த உடனே ஃபைனல் லெவல் விளையாடினால் தோற்றுவிடுவோம். அதே போல 10 நிமிடம் கூட கவனம் செலுத்த முடியாத நிலையில் 2 மணி நேரம் படிக்க நினைப்பது தவறு. முதலில் சிறிய லெவல்களை கடக்க வேண்டும். நீங்கள் சிறிய இலக்குகளை அடைந்து வெற்றி பெறும்போது உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இது வின்னர் எஃபெக்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு உந்தித் தள்ளும். உங்கள் மன உறுதி ஒரு தசை போன்றது. ஜிம்மில் முதல் நாளே அதிக எடையை தூக்க முடியாதது போல கடினமான விஷயங்களையும் எடுத்த உடனே செய்ய முடியாது. மெதுவாக படிப்படியாகத்தான் அதை வளர்க்க வேண்டும். பெரிய மாற்றங்களை செய்ய நினைத்து உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். மிக சிறிய படிகளாக எடுத்து வையுங்கள். சிறிய வெற்றிகள் நாளடைவில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நினைவில் வையுங்க, சிறிய ஆரம்பம்தான் சிறிய வெற்றியாக மாறும். சிறிய வெற்றிதான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.